வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் எடப்பாடி கூட அமித்ஷா போய் டெல்லியில் சந்திக்க போனார். காரு விட்டு கார் மாறி மாறி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஒரு காரு அதில் போயிட வேண்டியது, அப்புறம் இன்னொரு காருங்க நிற்கும், அப்படியே மாறிட வேண்டியது, அப்புறம் இன்னொரு கார் நிற்கும், அப்படியே மாறிட வேண்டியது. யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சந்தித்து வந்தார் எடப்பாடி அமித்ஷாவை. அது மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையன் 5வதாக அதிமுகவை பிரித்து விட்ட செங்கோட்டையன் சொன்னார், எப்பா எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, ரொம்ப மனசு சரியில்லை, அதனால் ஹரித்வாருக்கு ராமர் கோவிலை பார்க்க போகிறேன், அப்படியே பலவிதமான கோவில்களை போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டவர் போக போக என்ன பண்ணியிருக்காங்க, அவருக்கு திடீர்னு அமித்ஷாவிட்டேருந்து ஒரு ஃபோன் வந்துதான், அமித்ஷாவை சந்திக்க அனுமதின்னு ஃபோன் வந்துதான். உடனே டெல்லியிலேருந்து அப்படியே போன ஃப்ளைட்லேருந்து அப்படியே டம்முன்னு டெல்லியில் குதித்து அப்படியே டக்குன்னு அமித்ஷாவை பார்த்துருக்கார். ராத்திரி 8:30 மணிக்கு பார்த்து இந்த அதிமுக பிரிவு எடப்பாடியினுடைய நிலைப்பாடு, அதிமுக எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேணும், மற்றபடி டிடிவி விலகியது, ஓபிஎஸ் விலகியது, சசிகலாவின் ஆசையின் வெளிப்பாடு, எடப்பாடியோட நிலைமை என்ன, எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற புட்டு 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 வச்சுட்டார். சரி வச்சார், ரைட்டு, ஓகே. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சந்திப்பு வச்சார், ஓகே. அப்புறம் திருப்பி ஹரித்வாருக்கு போய் ராமர் கோவில் போய் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு நீட்டு கோயம்புத்தூர் வரணும், புரியுதுங்களா? இதெல்லாம் யாரை சப்பை கட்டுவதற்காக அன்னைக்கு எடப்பாடி, இன்னைக்கு செங்கோட்டையன். எப்படியோ அதிமுகவை பனால் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. பாஜக கையில் கொடுப்பதற்காக செங்கோட்டையன் சென்றார். ஆனால் ஆல்ரெடி எடப்பாடி கொடுத்துட்டார் கூட்டணி அப்படிங்கிற பேரில். இருந்தாலும் கூட்டணி ஆச்சுன்னு அமித்ஷா சொன்ன உடனே எடப்பாடிக்கு எரிச்சல் வந்தது. இதனடா அது கூட்டணி முடிஞ்சு போச்சு, அது என்ன கூட்டணி ஆச்சு, மந்திரி சபையில் பங்கு அதெல்லாம் கிடையாது போயிட்டே இருந்தாங்க. சரி, எப்படி ஒரு ஐடியா போட்டார், அதிமுகவை உடைக்க வேண்டும், எடப்பாடியை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் அமித்ஷாவுடைய மிகப்பெரிய ஒரு திட்டம். அதுக்கு பார்த்தாரு, டக்குன்னு ஒரு அடி போட்டார். ஓபிஎஸ் நீ விலகிக்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து டிடிவி நீ விளைவிக்க, ஏதோ ஒன்று சொல்லி விளைவிக்க. நயினார் நாகேந்திரனே இன்னைக்கு குறை சொல்லி டிடிவி விலகிட்டார், முடிஞ்சு போச்சு. அப்புறம் செங்கோட்டையனை வச்சு என்ன பண்ணணுமோ கரெக்டாக நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு மிகப்பெரிய ஒரு பாஜகவின் பகடக்காய் இன்னைக்கு செங்கோட்டையன் கரெக்டாக 5ஆக பிரிச்சுட்டாரு. எதிர்ப்பாக இருந்துகிட்டு இருக்கிற ஓபிஎஸ் தனியாக ஒதுக்கியாச்சு, டிடிவியை தனியாக ஒதுக்கியாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ பழையபடி செங்கோட்டையை வச்சு எல்லா விளக்கத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மனப்பாடமாக ஒப்படைச்சிட்டார் டெல்லிக்கு. திருப்பி ஒரு ஹரித்வார் போகாமல் கோயம்புத்தூர் வந்துட்டார். வந்த உடனே அடுத்த நிமிஷமே டிடிவி டெல்லிக்கு புறப்பட்டாச்சு. என்ன காரணம், செங்கோட்டையன் வந்தாருங்க, ரைட்டு. டிடிவி எதுக்காக போனோம், அவர் அமமுக தானே, பாஜகவுடைய கூட்டணின்னு போயிட்டுருக்கு, அவ்வளோ. அவர் எதுக்கு டெல்லிக்கு போகணும்? இந்த முடிஞ்ச உடனே இப்போ நயினார் நாகேந்திரன் பின்னாலே பெறப்பட போகிறார். இன்றைக்கி சாயங்காலம் பெறப்படுறாரு, நாளைக்கு காலையில் பெறப்படுறாருன்னு தெரியல. நயினார் நாகேந்திரன் பின்னாலே போகிறார். அங்கே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து, டிடிவிக்கும் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா முன்னால் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து. டிடி ஓப்பனாக இங்கேயே சொல்லிடுறார், முடிஞ்சு போச்சு. என்ன மதிக்கலைங்க, ஓபிஎஸ்ஸை மதிக்கலை. ஓபிஎஸ்க்கு நான் தான் ஆதரவு தர முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் நயினார் நாகேந்திரன் சொல்வது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னையும் மதிக்கவில்லை, ஓபிஎஸ்ஸை மதிக்கலை. மோடியை சந்திக்க டேட்டு வாங்கி கொடுக்கல, மற்றபடி அமித்ஷாவை சந்திக்க டேட்டு வாங்கி கொடுக்கல. எல்லாமே அவர் தான் பண்ணணும். ஓபிஎஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு, ஃபோன் அடிக்கிறார், எதுவுமே நயினார் நாகேந்திரன் எடுக்கல. அப்படின்னா நாங்கள் எவ்வாறு அங்கே இருக்கிறது, அந்த கட்சியில் இருக்கிறது இப்படி மிகப்பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி பகிரங்கமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து டெல்லியில். போன வாரம் தான் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் பஞ்சாயத்து. இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் டிடிவி பஞ்சாயத்து. அது எந்த நிலைமையில் முடிய போதோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, எப்படி முடியுதோ இல்லையாங்க, அதிமுகவை உடைக்க வேண்டும், எடப்பாடி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் அமித்ஷாவுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. இதன் அடிப்படையில் இன்னைக்கு செங்கோட்டையன் ஒன்றும் தெரியாமல் வந்துட்டார்.
வந்த உடனே செங்கோட்டையன் சம்பந்தப்பட்ட வகையில் எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவாக பல பேர் அவனை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில எடப்பாடி 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்லேருந்து தொடங்கிட்டார். தொடங்கின வகையிலே அங்கேயே வந்து ஏகப்பட்ட பேர் எடப்பாடி சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. யார் சந்திக்கிறார்? செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக வந்து பண்ணாரி அப்படிங்கிறவர், பவானி எம்எல்ஏ, மற்றபடி கேபி அன்பழகனும் சந்திச்சிருக்கிறார். இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். செங்கோட்டையனை நோக்கி எடப்பாடி எதிர்ப்பாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மீறி எடப்பாடியை நோக்கி செங்கோட்டையன் ஆதரவாளர்களே சந்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப நிலைமை ரொம்ப லிங்காக போயிட்டுருக்கு. என்ன முடிவு அப்படிங்கிறது எடுக்க முடியாத ஒரு சூழலாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு லட்சியத்தை வந்து இன்னைக்கு அமித்ஷா கையில் எடுத்துட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மகாராஷ்டிரா, பீகார் மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு ஆக போகிறது. அதுக்கு என்ன ஏற்பாடு அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. என்றாலுமே கூட டிடிவி அவருடைய பயணம், நயினார் நாகேந்திரனுடைய பயணம் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறதும் தெரியல. அதையெல்லாம் விட செங்கோட்டையன் போட்டிருக்கார் இன்னைக்கு. அதாவது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இல்லையா பாஜகவால், அதை பாராட்டி போட்டிருக்கார். என்ன போட்டிருக்கார் அப்படின்னா, அதாவது வந்து எம்ஜிஆரை மறந்துட்டார், ஜெயலலிதா அம்மையாரை மறந்துட்டார். அதாவது நினைத்ததை நடத்தும் என்ன நெஞ்சங்களில் நிறைந்த மோடியே, இரும்பு மனிதர் மோடியே, மற்றபடி வந்து நெஞ்சங்களில் நிறைந்த அமித்ஷாவின் சொல்லி போட்டு பயங்கரமாக போயிருக்கார். இவர் பாராட்டுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவையும் மறந்துட்டார், அமித்ஷாவையும் மறந்துட்டார். அந்த அளவுக்கு இன்னைக்கு அதிமுக அவருடைய நிலைமை, அதிமுக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுடைய நிலைமை வந்து போய் சேர்ந்துருக்கு, போயிட்டுருக்கு. ஊர்லாம் கூடி தேரை எடுக்கலாம்னு சொல்லி செங்கோட்டைன்னு சொல்கிறாரு. அதே செங்கோட்டையன் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் மறந்துட்டார். ஆமாம், அது எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எவ்வாறு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரிந்தாலுமே கூட 2026 ஆமாம் சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக ஆமாம் அதிமுக ஜெயிக்காது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. திமுக 234 தொகுதியிலும் ஜெயிக்குதோ இல்லையோ, அதிமுக கட்டாயமாக ஜெயிக்காது. அதை ஒட்டி பாஜக உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட, கன்ஃபார்ம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், மக்கள் பார்ப்பாங்க. என்னடா இப்போவே இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறானுங்க, இவனுக்கு கையில் பதவியை கொடுத்தோம்னா எப்படி அடித்து கொள்ள மாட்டா, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? எல்லாத்தையும் மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றாங்க. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.